ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு காலைல 6 o'clock எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபி ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வெளியில் போய் சும்மா சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போயிட்டேன். என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னுடைய செகண்ட் vlog. சன்ரைஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சன்னும் வரக்கூட இல்லை, ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு. ஓகே நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோடனே பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் பால் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் இந்த பேபி பொட்டேட்டோஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சாம்பார் வச்சு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அதை வேகிறதுக்காக குக்கரில் அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்குலாம் வெந்துடுச்சு. சரி ஓகே ப்ரெஸ் பண்ணி பார்த்துடலாம் வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து ஊற்றி பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பொட்டேட்டோஸ் நல்லாவே பாயில்டாக இருந்துச்சு. சில நேரம் நடுவில் மட்டும் நல்லா பாயில் இருக்கும், ஓரமெல்லாம் அப்படியே கல் மாதிரி இருக்கும். அதனால் எல்லா சைடும் குத்தி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு தட்டில் நான் ஆல்ரெடி பருப்பு செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே நான் போட்டு வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு அப்படின்னு சொல்லி பருப்பு கழுவி எல்லாமே நான் ரெடியாக வச்சுருந்தேன். அதனால அந்த குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோடனே அதே குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு பருப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே போட்டேன். போட்டுட்டு வெறும் பருப்பில் மஞ்சள்தூள் சீரகத்தூள் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துருவேன். குழம்புக்காக அதை மசாலாலாம் போடாமல் ப்ளைனான பருப்பு மட்டும் நான் எடுத்து வச்சுருவேன். அதுக்காக நான் வெறும் மஞ்சள்தூள் சீரகத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. பாலும் கொதிச்சிச்சு. அதையும் எடுத்து வச்சு பருப்பை வேக வச்ச பருப்பை எடுத்து வச்சுட்டேன். ஓகே பருப்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பருப்பு தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருந்தேன். பாத்திரத்தில் கடுகு போட்டு அது பொரியிற வரைக்கும் அதை மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்போட வேக வச்ச தண்ணியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதில் மிளகாத்தூள், உப்பு, மசாலாக்கள் எல்லாமே ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுருவேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில் எல்லாத்தையுமே கொதிக்க விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு தான் நான் பருப்பையே ஆட் பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு அது கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா அந்த தண்ணியிலேயே நம்ம போடுற மசாலாக்கள் எல்லாமே கொதிச்சிருச்சுனாக்கா பச்சை வாசனையும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் அப்புறமா ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி கூட பண்ணலாம். அந்த தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும்போதே என்கிட்ட கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சு, வெண்டைக்காய் அதெல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே அதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் சேர்த்துட்ருந்தேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனால தண்ணி சேர்த்து அதை நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம செஞ்ச பருப்பையும் அதில் ஆட் பண்ணி சாம்பாரை செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு அதை ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நேற்று செஞ்ச பன்னீர் கொஞ்சம் இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா அதை ரீஹீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஹீட் பண்ணிகிட்ருந்தேன். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் இருந்துச்சு. அதையும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஹீட் பண்ணிட்டு இருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா இருந்ததுனால இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை இல்லை. இன்னொரு பக்கம் தவாவில் எண்ணெய் ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போன உடனே நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அதாவது இதை பாயில் பண்ணி லேசான ப்ரெஸ் பண்ண இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு லன்ச் மெனு சாம்பார் அண்ட் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் இருந்துச்சு.
சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லோரும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரம் நிக்கி சிஸ்டர்ஸ்.